தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநாதன் மீனவன். நமது தளத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி பாம்பன் பாலம் மட்டுமல்லாமல் பாம்பன் துறைமுகத்தில் உள்ள லாஞ்சி மீன், கரவலை மீன், பாம்பன் பாலத்திலிருந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பாம்பன் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்கள் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தமிழ் உறவுகளே. அந்த மீன் எங்கே இன்னொன்று அதை வெட்டிட்டியோ? சரி சரி, ரெண்டாவது நாலு கிலோ இருக்குங்களா? 4 கண்ணாடி கிளாஸ் போட்டுருக்கு. அதான் அது என்னது பண்ணிருக்கீங்க? அதான் அன்னைக்கு போனேன் பார்த்து கிளாஸ் அது உங்களுடையது. அப்போ அது ஏற்ற மாதிரி பார்க்கிங் போடுவேன் காலு. ஆமாம், இடம் ஆனால் நீங்கள் வேணா கட்டும் போது அங்கே பார்க்கிங் போட முடியாது. அது நம்ம உங்களுக்கு கேட்டு கண்டிப்பாக நம்ம அடைச்சா போட மாட்டாங்க. அவ்வளோதான். அது நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். நிறைய வேலை இருக்குது, கமிஷன் நான் சுத்தமாக இருக்கல. இந்த வரேன் அந்த வெட்டிட்டு இருக்கேன், வாங்கிட்டு வரேன். புறடா. ஆமாம், இதுதான் இப்போ நாங்கள் சாப்பிட்டு கடை வந்துக்கிட்டு நினைக்கிறேன் ஞாயிற்றுனா லீவ் ஆகும். சரிங்களா பெருனா ஞாயிற்றுனா அதனால் லீவ் விடாப்பல. என்ன லீவ் விடாப்பல ஒழுக்க வழியில் இருக்கோலைய புது பாட்டு, புது பைக்கு வந்து
ரொம்ப உலகம். வயிற்று பக்கம் அப்படியே நடுவில் குழம்பு விட்டு விட்டு விடு. என்ன படம்? கத்தில சார்ஜ் இல்லையா? ஷார்ப்பு தான் இருக்குது. என்ன அப்படி தலையை வெட்டியும் இன்னும் உசுறு இருக்கு பற்றியில் அதுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இது எக்ஸ்போர்ட் மீனில் இது மஜ்ஜி இருக்குல்ல, மஜ்ஜி பூசு அது பிரியாணி. மந்திக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது. நல்லா வந்துச்சுல அந்த கொடுவோட அடிங்க 2 நாளாக இருக்குமா? செம்மத்தியாக இருக்கும். மீன்லேயே வந்து செம்ம டேஸ்ட்டு வந்து கொடுவா அடுத்து இதுதான். அதான் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு தான் இருக்குது. பிரியாணி மந்திக்கு பக்காவாக இருக்குது. இந்த அருகில் கொடுவா அந்த கிளிக்கு நிற்பா. நல்ல வேலை நான் வந்துச்சு. கொடுவா இது இங்கே இங்கே தான் எவ்வளோ விலை போட்டாரு? எவ்வளோ விலை போட்டாரு? 650 ரூபா. 650 ரூபா போட்டா நம்மளுக்கு 200 ரூபா. மொத்தமாக எடுக்கனால 650 ரூபா போட்டுருப்பாப்புல கிலோ. எத்தனை கிலோ இருந்துச்சு அது? 1 கிலோ 1 300 நம்ம இருந்துச்சு. இந்த 300க்கு சேர்த்துல போட்டுருப்பா. 1 100 அது பங்கா வச்சது. எத்தனை பங்கா வச்சா? பெரிய பீஸில் கரெக்டாக போனால் லைட்டாக போதுருக்கு. அது அங்கே கத்தி வச்சுருப்பாங்க. பிளேடு மாதிரி இருக்கும். பிளேடை விட சார்பாக இருக்கும். உடையெல்லாம் செய்யாது. அது கத்தியில் அது ஹோட்டலுக்கு போடுவாங்க. அது எப்படி தான் வெட்டுறாங்க? சிப்ஸ் மாதிரியே வெட்டுவாங்க. சென்னை காசிமேரில் அப்படி தான் வெட்டுவாப்புல. கத்தி அந்த மாதிரி இருக்காங்க. உள்ள கத்தி ஒன்றுக்கு ஒரு கத்தி குதிரவே குதிராது. 5 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. வெட்ட மாட்டாங்க. ஆனால் என்ன நம்ம மாதிரி உசுரோடு இருக்காது அங்கே. அது இது வேற ஒரு 10 நாள் 15 நாள் உள்ள மீனாக இருக்கும். நம்மகிட்ட மாதிரி உசுரோடு வெட்ட மாட்டாங்க.
இது கலவா எத்தனை கிலோ இருந்துச்சு? 6 கிலோ. நான் 4 கிலோ தான் பிளான் பண்ணேன், 6 கிலோ இருந்துச்சு. செம பீஸு. இது கலவா வந்து எக்ஸ்போர்ட் மீன், இது அவ்வளோ ருசியாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுவா விட. நல்லா இருக்குங்க அது. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் கறி. இந்த மீன் நல்ல மீன். வெளிநாட்டில் வீடு இருக்கிறதுக்கு காசு தான். வீடு இருக்கிறதுக்கு காசை கூட்டிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. வெளிநாட்டில் பயங்கரமாக இருக்கும். இதோட மதிப்பு வெளிநாட்டில் பயங்கரம். காசை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. சீலா கூட அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை வெளிநாட்டில். இந்த மீன் இதுக்கு தான் மதிப்பு. இதே வாவல் ரெண்டுக்குமே காசு கூட்டிகிட்டே இருப்பாங்க. கத்தி ஷார்ப் இல்லையா தம்பி? இது ஒரு கிரிப்பு கரெக்டான இதுக்கு இருக்காது. பொதுவாக சக்கு சக்குன்னு வெட்டுவான். இது அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவேன், நம்ம வெட்டுறதுக்கு ஒரு அமைப்பே கிடைக்காது. இந்த மீன் மட்டும் கலவாவில் ரொம்ப வச்ச இடத்துல வெட்டி போடலாம். அது ஒன்று நம்ம ஒரு இடத்துல வெட்டணும், அது ஒரு இடத்துல இருக்கேன். அது ஏங்க இந்த கொழுப்பு இருந்துச்சா, அது தொட்டு பார்த்தீங்கன்னா கை வழுக்கும். அந்த கொழுப்பு ஆனத்தில் போட்டு பாருங்க, வெறும் என்னையா அப்படின்னு மறந்துடுறேன். இந்த நிகழ்ச்சி இதோடன் முடிவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ராமநாதபுரம் மீனவன். நன்றி தமிழ் உறவுகளே.